இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் எங்கள் அம்மா வீட்டில் எப்படி போச்சுன்னு தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு எங்கள் அம்மா கோலமெல்லாம் போட்டுட்டாங்க. காலையிலே அடுப்பை கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணி அதுக்கு பொட்டு வச்சு விளக்கேற்றி ஃபஸ்ட்டு டீ வைக்க தான் ஆரம்பித்தாங்க. நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எங்கள் அம்மா தான் முதல்ல எழுந்திரிச்சாங்க. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாலே மெயினாக நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கணும்னு தான் பார்ப்பேன். ஏன்னா எங்கள் மாமியார் வீட்டில் நேரமாக எழுந்திரிச்சு அதனால் எங்கள் அம்மா வீட்டில் நான் ஆப்போசிட் அப்படியே கொஞ்சம் 8 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு நான் பார்ப்பேன். எங்கள் அம்மா காய்கறியெல்லாம் நறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மத்தியானம் லஞ்சுக்கு எங்கள் அம்மா பூசணிக்காய் மட்டும்தான் பண்ணாங்க. மற்றபடி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். தனுஷ்கா விளக்குக்கெல்லாம் போட்டு வைக்க சொல்லியாச்சு. அவளும் மகாவும் சேர்ந்து தான் போட்டு வச்சாங்க. இந்த தடவை எங்கள் அம்மா பொங்கல் பானையை நீயே எடுத்து வை, நல்லா சாமியை கும்பிட்டுக்கிட்டு வைன்னு சொன்னாங்க. நானும் இந்த பொங்கல் மாதிரி எல்லா பொங்கலும் நல்லபடியாக அமையணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு பொங்கல் பானையை அடுப்பில் எடுத்து வச்சுட்டேன். ஒரு பானையில் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல், ஒரு பானையில் வெண்பொங்கல். நானும் எங்கள் அம்மாவுக்கு எதுனா தேவையோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பால் பொங்கி வரத்துக்குள்ளார வாழைக்காய் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிடலான்னு நான் பெதறி வச்சுட்டேன். அன்பு பொங்க, ஆசைகள் பொங்க, இன்பம் பொங்க, இனிமை பொங்க, என்றும் வீட்டில் மகிழ்ச்சி பொங்க. பொங்கலோ பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலுக்காக எங்கள் அம்மா வெள்ளத்தை இடித்து பாவு காய்ச்சி சக்கரை பொங்கலை கிண்டிட்டாங்க. நல்லா மணவரன் முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் வறுத்து போட்டு நல்லா சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் நான் கலவை குழம்பு, எங்கள் ஊர் சைடு கலவை குழம்பு, ஒரு சில ஊர் சைடு கதம்பம் குழம்பு சொல்லுவாங்க, வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வறுவல், வாழைக்காய் ஃப்ரை வறுவல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் எங்கள் அம்மா சாமி ரூம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொங்கல் பானையெல்லாம் சாமி ரூமுக்குள்ளே வச்சு மஞ்சள் கொத்து கட்டி சாமிக்கு படையல் போட ஆரம்பிச்சிட்டோம். நான் ஒரு பக்கம் விளக்கேற்றி முடிச்சதுக்கப்புறமா எங்கள் அம்மா இலையில படையல் போட்டாங்க. சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், பூசணிக்கீத்து, சுண்டல், வடை, வாழைக்காய் ஃப்ரை இதெல்லாம் வச்சு நாங்கள் சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டோம். இந்த பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா நான் மணியாட்டேன், நான் சாம்பிராணி போடுறேன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டாங்க. அதில் மகா வேற நான் தான் சாம்பிராணி போடுவேன் அப்படின்னு எங்கள் அம்மா பின்னாடியே போய்கிட்டு இருந்தாங்க. அவளை தடுக்கவே முடியல. அவங்க போகிற இடமெல்லாம் போயிட்டு சாம்பிராணி போட்டுட்டு இருந்தான். அவளுக்கு அதில் ஒரு சந்தோஷம். இந்த பொங்கல் எனக்கு ரொம்ப சிறப்பாகவும் மன நிறைவோடு முடிஞ்சது. உங்களோட பொங்கல் எப்படி இருந்தது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.